பிரதமர் மோடியோ முதல்வரோ இல்லனா வேற எந்த பெரும் தலைவர்களோ வரும்போது அந்த பகுதியில ட்ரோன் பறக்க தடைன்னு செய்திகள்ல சொல்லி நம்ம கேட்டிருப்போம். என்னைக்காவது எதுக்காக தடை, இந்த ட்ரோன் பயன்பாட்டோட வழிமுறைகள் என்னன்னு யோசிச்சிருக்கோமா? வானத்துல பறந்து பல தகவல்களை நமக்கு கொடுக்கிற ட்ரோன் தொழில்நுட்பம் பத்தியும் அதை இந்தியால பயன்படுத்துறதுக்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை பத்தியும் விரிவா பார்க்கலாம். ட்ரோன் அப்படின்றது ஆளில்லா வான்வழி வாகனம், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இதை UAV அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில இருந்து ரிமோட் அல்லது ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமா இது இயக்கப்படுது. ஆரம்பத்துல ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் இன்னைக்கு நார்மல் போட்டோகிராஃபிக்கு, சினிமா படப்பிடிப்பு, விவசாயத்துல அவசர மருந்து மற்றும் பொருள் விநியோகம், நில அளவை, கட்டிட ஆய்வுகள் போன்ற பல துறைகள்ல முக்கியத்துவம் பெற்று வருது. இந்த ட்ரோனை பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகளும் இதுக்கான அனுமதி வாங்க சில நடைமுறைகளும் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்தியால ட்ரோன்களை இயக்குறதுக்கு இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், அதாவது DGCA கடுமையான விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. ட்ரோன்களை அதோட எடைக்கு ஏத்த மாதிரி நானோ, மைக்ரோ, ஸ்மால்னு பல வகைகளா பிரிச்சிருக்காங்க. 250 கிராம் மேல எடை இருக்கிற ட்ரோன்களை இயக்க டிஜிட்டல் ஸ்கை இணையதளத்துல பதிவு செஞ்சு பிரத்யேக அடையாள எண் UAIN சொல்லப்படுற அந்த நம்பர் வாங்கியிருக்கணும். அதோட விமான நிலையங்கள், ராணுவ பகுதிகள், சர்வதேச எல்லைகள் மற்றும் அரசு செயலகங்கள் போன்ற ரெட் ஜோன் சொல்லப்படுற சிகப்பு மண்டலங்கள்ல அனுமதி இல்லாம ட்ரோன் பறக்க விட தடை விதிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த பகுதிகள்லாம் ரெட் ஜோன் சொல்றோம்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இந்த குறிப்பிட்ட பகுதிகள் ரெட் ஜோன் அல்லது நோ ஃப்ளை ஜோன் அழைக்கப்படுது. இந்த பகுதிகளில் தடை விதிக்கப்படுறதுக்கான காரணம், விமான நிலையங்கள்ல ட்ரோன் பறந்தா விமான என்ஜின்ல இல்லைன்னா அதோட ரெக்கையில மோதி விபத்து ஏற்படாம இருக்க பறக்க அனுமதி கிடையாது. அதே போல அரசு செயலகங்கள்ல, ராணுவ முகாம்கள்ல பறக்க அனுமதி மறுக்க காரணம், ரகசிய தகவல்கள். இந்த பகுதிகள்லாம் நாட்டோட ரகசியங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். ட்ரோன்ல இருக்கிற கேமரா மூலமா புகைப்படம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனாலையும், அதே போல வெடிமருந்துகள், ஆயுதங்களை சுமந்து செல்லும் ட்ரோன்கள் மூலமா தற்கொலை படை தாக்குதல் நடத்தக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலையும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த பகுதிகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. 18 வயசு பூர்த்தியானவங்க அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மையத்துல பயிற்சி பெற்ற ட்ரோன் பைலட் சான்றிதழ் வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் வணிக ரீதியா ட்ரோன்களை இயக்கலாம். இதுல நானோ ட்ரோன்களுக்கு பிரத்யேக உரிமம் தேவையில்லை. ஆனா மற்ற எல்லா ட்ரோன்களுக்கும் உரிமம், காப்பீடு ரொம்ப அவசியம். ஒருவேளை அனுமதி இல்லாமலோ ட்ரோன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட இடத்துல ட்ரோன் இயக்கப்பட்டாலோ சட்டப்படி கடுமையான நடவடிக்கை, அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுற அளவுக்கு சட்டத்துல இடம் இருக்கு.